ஃபன் மிக்சிங் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நியூ ஸ்லைம்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம பார்த்துடலாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸ்லைம்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் பெரிய ஸ்லைம்ஸ் தான் நான் இந்த தடவை வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி சின்ன சின்ன ஸ்லைம்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ஸ்லைம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மட் ஸ்லைம்ஸ் தான். நம்மளுக்கு மட் ஸ்லைம் தான் நிறைய திங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை ஜெல்லி ஸ்லைம் அவ்வளோவா வாங்கலை, மட் ஸ்லைம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி இந்த ஸ்லைம்ஸில் மிக்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்கச்சக்கமான பேர், நிறைய பேர் நம்ம 2 சேனல்லையுமே கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபன் மிக்சிங்க்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் ஃபன் மிக்சிங்க்கும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லைமுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஃபன் மிக்சிங்லேயும் மறக்காமல் வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைம் பார்த்தாச்சு, அது நார்மலாக இருந்தது, மட் ஸ்லைம் மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஒரு ஸ்லைம் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக சின்ன சின்ன தெர்மாக்கோல் பால்ஸ், கலர் கலரான பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்லைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் பார்க்கும்போது செம்ம சில்கியாக இருந்தது. இது ஒரு மாதிரி சில்கி ஸ்லைம் மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது, விளையாடுறதுக்கு அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது மட் ஸ்லைம் கிடையாது, இது கண்டிப்பாக ஜெல்லி ஸ்லைம் மாதிரியும் இல்லை. பார்க்குறதுக்கு ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்குது, ஆனால் விளையாடுறதுக்கு ஜெல்லி ஸ்லைம் மாதிரியும் இல்லை. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, விளையாடுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் க்ளவுஸ் போட்டிருந்ததுனால இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நார்மலாக கையில் விளையாடும் போது ஒட்டலை, சூப்பராக இருந்தது இந்த ஸ்லைம். இந்த ஸ்லைமில் கண்டிப்பாக ஏதாவது நல்ல திங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைமில் என்ன திங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஐடியா கொடுங்க. நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல திங்ஸாக இருக்குது, இதில் போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னா நம்ம மறக்காமல் அந்த ஸ்லைமும் அந்த மிக்சிங்கும் நம்ம இந்த ஸ்லைமில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது சில்கி ஸ்லைம் தான். இதில் நல்ல பபுள்ஸ்லாம் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இதில் பபுள்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்லைமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைம் பார்க்கலாம். மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 4 ஸ்லைம் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லைமில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் டக்குன்னு வைக்கிறதுக்கே மனசு வரல, விளையாண்டுட்டே இருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் ஓரம் போக சொல்லியாச்சு, அவங்க ஓரம் போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைம் வராங்க, என்ன ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்துடலாமா? இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பாட்டிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளிட்டர் போட்டிருந்தது, கிளிட்டர் எஃபெக்டில் இருந்தது. இந்த ஸ்லைமே நான் எப்படி நினச்சேன்னா, அந்த பிங்க் ஸ்லைம் இருந்ததில்ல அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஸ்லைம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் அந்த ப்ளூ ஸ்லைம் அளவுக்கு இது இல்லை, அதை விட ஓரளவு தான் இருந்தது. பட் கிளிட்டர் எஃபெக்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட கலருமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோ கலர்லேயே ஒரு மாதிரி வாட்டர் ஸ்லைம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் எல்லோவாக, அதே மாதிரி கிளிட்டரும் போட்டிருந்தது. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கலர் குட்டி குட்டி தெர்மாக்கோல் பால்ஸும் கொடுத்துருக்காங்க, தெர்மா பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்சர் வீடியோ போடும்போது அதெல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்லைமும் ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் சூப்பராக வரும். ஸோ நம்ம மிக்சிங் வீடியோ போடும்போது இதுலேயும் கண்டிப்பாக நம்ம பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஸோ இந்த ஸ்லைமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அழகாக போகுது பாருங்கள், இதை நம்ம உள்ளே வைக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. இது வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்லைம் போக சொல்லியாச்சு, இந்த ஸ்லைம் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைம் பார்க்க போகிறோம். அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பர்பிள் கலர் தான். ஸோ இந்த பர்பிள் ஸ்லைம் பார்த்தீங்கன்னா டப்பாவோட ஷேப்பே வேறு மாதிரி இருந்தது, லென்த்தாக. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 ஸ்லைம் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லைம் அப்படியே டோட்டலாக மட் ஸ்லைம் தான், கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜிம்காஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லாகவே ஸ்டார் டைப்பில் இருந்தது. அது ஸ்லைம் லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ விளையாடும் போது அந்த தனித்தனியாக அது அப்படியே தெரிஞ்சுது, துண்டாக தெரிஞ்சுது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கிளிட்டர் எஃபெக்ட்மே லைட்டெல்லாம் போடும்போது ஷேடோ அடிச்சுது, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. விளையாடுறதுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே க்ரன்ச்சிங் ஃபீலிங் இருந்துச்சு, லைட்டாக அங்கங்கே கையில் குத்துற மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஸ்மூத்தாக இருக்கிற ஸ்லைமோடு சேர்த்து அதோடு சேர்த்து விளையாடும் போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த எல்லா ஸ்லைம்லேயும் விளையாண்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.